ஆசாவில் இழுத்துட்டு போயிட்டு பாருங்க அப்படியே வரும். எல்லாருக்கும் வணக்கம். கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கைவரே வந்து தட்டி போன திருவன் மீனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாறை கலவா மீன்களோட நடமாட்டம் இல்லாத காரணத்தினால அண்ணன் மார்க்கெட்டில் போய் சூடை வாங்கிட்டு வந்து திருவனுக்கு தூண்டில் வீசலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காருங்க. ஆமாங்க, திருவன் அலைகிற திசைகளை பார்த்துட்டாரு. அதுகளை ஒன்று கூட்டுறதுக்காக சூடையை பிச்சு வெடுக்குகளை எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. வீசுகிற சூட மீன்களோட வெடுக்கோட வாசத்துக்கு திருவன் எங்கே இருந்தாலும் தேடி வருங்க. அப்படி தேடி வரும்போது தூண்டில் வீசி அதை தூக்குறதா அன்னைக்கு அண்ணனோட பிளானு. சூட வெடுக்க வீசி பார்ப்போம். திருவன்கள் வந்து சுற்றி வட்டமிட்டுச்சுன்னா தூண்டில் எடுப்போம், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தூண்டிலே வேணான்னு சொல்கிற ஒரு முடிவோடு தான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீன்களை இதுவரை பிச்சு பிச்சு வீசிட்டாருங்க பயங்கரமாக. ஆமாம், வீசிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் வீசினது முடிஞ்ச பாடு இல்லைங்க. ஓடி ஓடி எடுக்குது, நம்ம இது மட்டும் ஓடி ஓடி எடுக்க மாட்டேங்குது.
ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது அது நம்ம விட்டு தவறும் போது அதில் வர்ற மனவேதனையை தாங்கிக்கவே முடியாதுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, தவற விட்டவை தான் என்றைக்குமே. அது திரும்ப நம்மக்கிட்ட வரப்போகிறது கிடையாது. இன்னைக்கு அண்ணன் தவற விட்ட மீன் ரொம்பவே சோகமான ஒரு விஷயங்க.